கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 5:19, மேத்யூ 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இங்கே நம்ம இதை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். நித்திய ராஜ்யத்தில் நம்ம எல்லாருமே சமம். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. இங்கே சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த 1000 வருட அரசாட்சியில் வரும்போது அங்கு ஒரு சிலர் பெரியவர்களாகவும் ஒரு சிலர் சிறியவர்களாகவும் காணப்படுவதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா நம்ம தாளந்து உபமானத்தில் பார்க்குறோம். மத்தேயு 25வது அதிகாரமாக இருக்கட்டும், லூக்கா 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவன் நான் 10 பட்டணங்களை ஆண்டுகொள்ளுன்னு சொல்லக்கூடியது, இன்னொருத்தருக்கு 5 பட்டணங்களை ஆண்டுகொள் என்று சொல்லக்கூடியது. இந்த காரியங்கள் எங்கே இருக்கிறது? நம்ம 1000 வருட அரசாட்சியில் பார்க்குறோம். சரியா? இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? யாராவது இந்த கற்பனையில் தவறுதலாக போதித்தீங்கன்னா என்ன, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் சிறியவன் என்று எண்ணப்படுவா என்று சொல்லக்கூடியதா. யாக்கோபு இதை குறித்து எழுதும்போது, யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். எப்படி? ஒன்றில் தவறினாலுமே நீங்கள் எல்லாத்துலேயும் குற்றவாளியாக இருப்பீங்க. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். இந்த கற்பனைகளில் கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்கள் மேலே எல்லா சாபமும் வரும்னு சொல்லக்கூடிய காரியத்தையும் பார்க்குறோம். அப்போ என்ன? அதனால தான் யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவசரப்பட்டு நீங்கள் போதகராகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ இந்த கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு இந்த கற்பனைகளை போதிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போ என்ன? இந்த கற்பனைகள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பிரமிப்பும், கர்த்தரை குறித்த ஒரு பயபக்தியும், கர்த்தருக்கென்று எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒருத்தர் இந்த கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? இங்கே இருக்கிற பரிசேயர்கள், வேத பாரகர்கள் என்றவங்க என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய கற்பனைகளை எடுத்து அவர்கள் மனித கற்பனைகளாக மாற்றி விட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அந்த கற்பனைகள் எல்லாம் நீங்கள் மனித கற்பனைகளாக மாற்றிட்டீங்க, இது அவமாகக்கூடிய ஒரு காரியத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுதான். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நீங்கள் அதை குறைச்சி இது பண்ணீங்கன்னா நீங்கள் ராஜ்யத்தில் சிறியவனாக இருப்பீங்க. ஆனால் அதை முழுமையாக சரியான முறையில் கை கொண்டு போதிக்கிறவன் தான் சரியாக இருப்பான். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்திலிருந்து நம்ம இப்போ ஒரு ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், அதாவது போதிக்கிறவருடைய பயிற்சி முகாம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். போன வருஷம் நம்ம ஜனவரி மாதம் இந்தியாவில் பண்ணோம். இப்போ இந்த வருஷம் மறுபடியும் நம்ம இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் அட்டப்பாடியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து நம்ம இது நடத்துகிறோம். அதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன், லிவ், லெக்சர். எப்படி? 3 L. அதாவது நீங்கள் படிங்க, வாழுங்கள், பிறகு போதியுங்கள். எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எஸ்ரா என்ன பண்ணாரு? தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவும் அதை கை கொள்ளவும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? நீங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும். 2வது, கற்றுக்கொண்ட பிரமாணங்களை கடைபிடிக்கணும். 3வது தான் நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்கணும். ஆனால் அந்த பரிசேயர்களும் வேத பாரகர்கள் என்ன பண்ணாங்க? அதற்கு மாறான வாழ்க்கை செய்தாங்க. அவங்க கை கொள்ளலை, ஆனால் மற்றவங்களுக்கு போதிச்சாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குற சபைகள் என்ன சொல்கிறாங்க? பூமியில் சொத்து சேர்க்காதீங்கிறாங்க. ஆனால் அந்த சொல்கிற போதகர் என்ன பண்ணுறாரு? பெருசாக வீடு கட்டுறாரு. நீங்கள் பூமிக்கு எதுவும் பூமியில் சொத்து வாங்காதீங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு விலையுயர்ந்த கார் வாங்குறாரு, இல்லை ஒரு விமானம் வாங்குறாரு, இல்லை ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறாரு, இல்லை ஒரு மலையை வாங்குறாரு, இல்லை பெருசாக கட்டடம் கட்டுறாரு.
என்ன பண்றாங்க? அவங்க சொல்றதுக்கு எதிர்மாறான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம். கர்த்தருக்கென்று வாழுகிறோம். அப்படின்னு சொல்லி ஒரு வேஷமுள்ள ஒரு வாழ்க்கை நடத்துறாங்க. ஆமா, நிஜமா தான். ஏன்னா நீங்க அவங்களுடைய பக்தி ஒரு உண்மையான பக்தியா இருந்தாலும், அது தவறான பாதையில போகிற பக்திங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப என்ன, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு நீங்க போதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு போதித்து உமக்கு உம்முடைய பார்வையில் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.